நீங்க தானே காஞ்சனாட்டு போனீங்க அந்த பொண்ணோட வாழ முடியலன்னு. எதுக்கு போனீங்க? எதுக்கு அந்த பொண்ணை விட்டுட்டு போனீங்க? அதுதான் முதல்ல தாலி கட்டினது தப்பு. 2 பேரும் ஒன்னா வாழ்ந்துட்டு இருந்திருக்கீங்க. நான் கேட்டேனா உங்ககிட்ட காஞ்சனா? நீ தானே தப்பு பண்ண நான் கேட்டேனா? ஆமாங்க மேடம். அவ கூட வாழ்ந்துட்டு இருக்காரு தெரியும். நீ ஏன் லவ் பண்ண நான் உங்ககிட்ட கேட்டேனா? அதே கேள்விதான் அவ கேக்குறான். அதுக்கு இவர் என்ன சொல்றாருன்னா, உங்க கூட வாழ்ந்துட்டு தான் இருந்தாரு, ஆனா உன் மேல பாசம் கிடையாது. நீயே சொன்னியா நாங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி கிடையாது, நான் வேற கல்யாணம் பண்ணாதான் இருந்தேன், அது ரம்யாக்கு தெரியும்னு இவர் சொல்றாரு. இப்ப இதுல யாரு போய் சொல்றீங்க? எனக்கு இவங்க மேம் நான் ஒரு நிமிஷம் சொல்றேன் கேளுங்களேன். இவங்க 2 பேருக்கும் மேரேஜ் ஆனது சத்தியமா காட் ப்ராமிஸா எனக்கு தெரியாது. அப்ப ஊர்ல கேளுங்க, ஊர்ல எனக்கு பஞ்சாயத்து பேசிட்டு இருந்தாங்க. என்ன பஞ்சாயத்து? நீங்க எதுக்கு 2.5 லட்சம் ரூபா வாங்குனீங்க? புரியல. நான் வாங்கினேனா? நான் யார்கிட்ட? இவங்கள்ட்ட என்ன ப்ரூஃப்? நான் வாங்கினேன்னு சொன்னாங்களா? யாரு வாங்கினாங்க? இப்ப வாங்கினா இவங்க அப்பா வீட்ல இருந்து வாங்கினாங்க மேடம். என்னத்துக்கு? என்னத்துக்குன்னு சொல்லு. அவங்க வீட்டுக்காருக்கு இது என்ன என்ன கேளுங்க மேம். நீ வாங்கவே இல்லையா? நான் அது அவங்க வீட்டு காசுல இருந்து நான் ஒரு பைசா கூட நான் எடுத்துக்கல. அப்ப யாரு வாங்கினாங்க? அவங்க வாங்கி ஊர்ல பஞ்சாயத்து பேசினாங்க மேம். அவங்க ஊர்ல என் ஹஸ்பண்டுக்கு ஃபர்ஸ்ட் நான் மேரேஜ் பண்ணியிருந்தேனே, இவனுக்கு எனக்கும் பழக்கம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க, வாங்கி. இல்ல ஹஸ்பண்டோட வாழ்ந்துட்டு இருக்கும்போது இவரோட பழக்கம் ஆச்சா? ஆமா. ஏமா அப்படி? பழகிட்டோம் மேம். தப்பு இல்லம்மா, அது தப்புதான். அப்ப இவங்கள குறை சொல்ல அத சொல்றேனே, மேல கை வைக்க கூடாதுன்னு சொல்லிடுறேன். அவ்வளவுதான். என்ன இருமா இருமா என்னடி பண்ணுவ? கொஞ்சம் பொறுமையா வாங்க ப்ளீஸ். இப்போ நீங்க 2 பேரும் கனெக்ஷன் ஆயிடுது. ஆனா அப்ப நீ உன் புருஷனோட தான் வாழ்ந்துட்டு இருந்த. அது நீ செஞ்ச ஃபர்ஸ்ட் தப்பு இல்லையா? தப்பு தானே? தப்பா இல்லையா? புருஷனை விட்டுட்டு ஏன் நீ சென்னை வந்த? உன் புருஷனை விட்டுட்டு? நான் எங்க மாமா பிடிச்சிருந்துச்சு வந்தேன், அவ்வளவுதான். அடா பாவி. நான் சொல்றேன் உனக்கு விவரமா, உட்காரு. என்னன்னா அவங்க 2 பேரும் ஒன்னா வாழ ஆசைப்படுறாங்க, அதுதான் உண்மை. உங்க கூட வாழ முடியும். நீ இப்போ இவ்வளோ பேர் இருந்துட்டு சொன்னா கேட்க மாட்டேங்கிற. எப்படி அவர் உன்னோட வாழ்வாரு? நீ டீ ஊத்தி கையெல்லாம் சூடு வச்சிட்டியாமே அவரோட கையில. என் கை பாருங்க. நீ உன்னோட கையில நீ ஊத்திக்கிட்ட, உங்க கையில ஊத்திக்கிட்டா சரி, அவர் மேல எதுக்கு ஊத்தின? நான் ஊத்துனேனா? சொன்னாரு இவரு. இல்ல அவங்க எடுத்து கீழே அப்படி தள்ளி ஊத்துனாங்க. நீங்க தானே சொன்னீங்க என் மேல ஊத்தினாங்கன்னு. ஏன் மேல எடுத்து ஊத்தல மேடம்? கண்ணுல இங்க குச்சியால அடிச்சாங்க சொன்னீங்கல்ல? இல்ல இங்க கீறிட்டாங்க மேடம். சொன்னீங்கல்ல. அப்புறம் வேற ஏதோ ஒண்ணு கூட சொன்னீங்கல்ல, தொடப்ப குச்சி கையில போச்சுன்னு. இவங்க தான் ட்ரீட்மெண்ட் பார்த்தாங்கன்னு. அடியே பாவி, எப்படி உன்கிட்ட பேசுதுன்னு தெரிஞ்சுதானடி நான் இந்த மாதிரிலாம் பண்ணேன். சரி, ஒரு ஹஸ்பண்ட் கூட எவ்வளவு நாள் வாழ்ந்தீங்க? யாரு கூட? உங்க ஹஸ்பண்ட் கூட 6 வருஷம் இருக்கும். 6 வருஷம். எப்படி திடீர்னு உங்களோட கனெக்ஷன் ஆச்சு? அவர்தான் நான் கேட்கணும். அவர் தான் ஏமாத்தினாராமா? அவர் தான் ஆசை காமிச்சாரு? புரியல. நாங்க 2 பேருமே தான் பழகும். நான் விட்டு போறேன் அவனை. நான் உனக்கு பிச்சை பட்டதால நான் தான் சொல்றேன். நடி கல்யாணம் பண்ணுறது வயசாமா? அது இப்போ 18 வயசா? 19 தொடங்கிச்சு. என்ன பிரச்சனை வரால உனக்கு? இங்கேருந்து இட்டுன்னு போகும்போது நான் வீட்டிலேருந்து 6000 ரூபாய் எடுத்துன்னு போனேன். எடுத்துன்னு போன நாள்லேருந்து. எப்படி எடுத்துட்டு போனேன்? சிரிக்காத, எனக்கு கெட்ட கோவம் வருது. சிரிக்கிற சொல்லு. எப்படி எடுத்துட்டு போனேன்? திருடின்னு போனியா? நான் வச்சிருந்தேன் மேடம். அம்மாக்கு சொல்லாம எடுத்துட்டு போனேன். அது எடுத்துன்னு போய் காசு நான் கொடுத்தேனே அவர் கையில். அவ்வளோதான். திருப்பி என் கைக்கு 1 ரூபா கூட கண்ணிலையும் காட்டல, தரவும் இல்லை. எப்படி நம்பி இவரோட போனேன்? நம்பி போன வச்சு பாப்பாருன்னு. எங்கள் வீட்டில் வேணான்னு சொல்லினப்போ கூட எனக்கு வேணும்னு தான் சொல்லிட்டு இருந்தேன். கடைசியில் நான் ரொம்ப அசிங்கப்பட்டேன். அங்கே போயிட்டு என்னாச்சு? சாப்பாடு இருக்காது, பட்னியா நான் வீட்டுல படுத்து தூங்கிட்டு இருப்பேன். காலையில போவான். துணி எடுத்து குத்துது. அந்த துணி எல்லாம் என்ன நடக்குது? இருங்க 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 சொல்லட்டும், பாப்பா சொல்லட்டும், இருங்க. அது கரும்பு வெட்ட போனது என்னமோ அதே வேலையெல்லாம் போல. போய் 1 வாரம் வேலை செஞ்சா அதுல 1 ரூபா கூட எனக்கு வரல. அங்கேயும் ஃபுல்லா குஷ்டு நம்ம வயிற்று வலின்னு சொல்லி அங்கேயும் வேலை செய்யலையா. அங்க உள்ள போகும்போது 500 ரூபாய் என் கையில கொடுத்தாங்க. அவங்க வந்து நின்னுட்டாங்க. நம்ம அவன் புருஷன் அங்க வந்து வயிற்று வலியால படுத்துட்டான்.
இப்ப அந்த 500 ரூபாய் குடு, நீ குடு, அவன் வேலை எதுவும் செய்யலன்னு சொல்லி என்கிட்ட சொல்றாங்க, கேட்டுட்டு இது இருந்தாங்க. வந்து சொல்லி சரி, எப்படி கொடுத்தது உனக்கு தான் சாப்பாடு வைப்பாங்க? அந்த எப்படி சாப்பாடே போட்டாங்க? இருக்காது. ஆ. அக்கம் பக்கம் அந்த கிராமம் எல்லாம் அந்த ஊர்ல எல்லாம் ம். நான் பட்னியா உட்காந்துட்டு இருக்கிறத பார்த்து அவங்க ஒரு வேளை போடுவாங்க, அதை சாப்பிட்டுருவேன். ஒரு நாள் கூட நீ சாப்பாடு ஆக்கினது கிடையாது? இல்ல, அவங்க சித்தா கோயில்ல வேலை செய்யறாங்க. அவங்க கோயில்ல எப்பாவது ஏதாவது எடுத்துன்னு வருவாங்க சாப்பாடு, அது சாப்பிடுவேன். இல்லைன்னா வெளியே. வீட்டுல சாப்பாடு செஞ்சதும் இல்லை, அவர் கொடுத்ததும் இல்லை என் கையில காசு. உங்க கையில காசு ஒரு பட்டம் இல்லையா? கூட வந்தவனே தெரியல, அவங்க சித்தா கூடயே இருந்தான். கூட வந்தவன், இவர் கூட வந்தவன். யார் அது? அது பேர் யாருன்னு சொல்லு. அவங்க பேர்லாம் எனக்கு நான் யார்கிட்டயும் தெரியாத ஆம்பளைங்க கிட்ட நான் பேசவே ஆமா மாட்டேன். அப்பா நான் சைலண்டா இருந்துருவேன் நான். மேடம் நீ கொஞ்சம் பேசாம இருக்கியாப்பா? அவர் இருந்தா அங்க எதுக்கு இந்த பக்கம் வந்தீங்க 2 பேரும்? அங்க வந்து எங்க வீட்டாளுங்க பார்த்து பிரிச்சிருவாங்க சொல்லி அங்கே 3 மாசம் இருந்தோம். ஒரு நாள் நான் எங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணேன். எங்க வீட்டுக்கு மெசேஜ் அனுப்பிச்சேன் ஃபர்ஸ்ட். அவங்க அந்த நம்பர் பார்த்து வச்சுக்கிட்டு எனக்கு ஃபோன் பண்ணாங்க. பேசுற எனக்கு ஃபோன் பண்ண உடனே என்கிட்ட பேசினது எங்கள் அங்கிள் தான் பேசினார். நீ வந்துருமா, நாங்கள் சேர்த்துக்கிறோம், அந்த பையனையும் சேர்த்துக்கிறோம், வந்துருன்னு சொன்னாங்க. சரி அப்படி சொல்கிறாங்களே, நாங்கள் உடனே கிளம்பல. அப்போ கூட 1 மாதம் இருந்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து ஒரு நாள் கூட நீ சந்தோஷமா இருந்தது கிடையாது அவரோட? சத்தியமாக இருந்ததில்லை. சாப்பிட்டதே கிடையாது ஒழுங்கா? சாப்பிட்டதும் இல்லை, சந்தோஷமாக இருந்ததே இல்லை. சரி எங்கள் வீட்டில் எங்கள் மதத்தில் வந்துட்டாருன்னா கொஞ்சம் திருந்துவார், கொஞ்சம் நல்லா இருக்கலான்னு பார்த்தேன். அப்போ கூட எதுவும் சரி, அங்கேருந்து இங்க வந்தீங்க, அதெல்லாம் அம்மா சொன்னாங்க. அதுக்கப்புறம் தனி கொடுத்தனம் வச்சாங்கல்ல, தனி அதுக்கப்புறம் என்ன? கொடுத்துன வச்சாங்க. அந்த தனி வீட்டுல எத்தனை நாள் இருந்தோம்? 2-3 நாள் தான் இருந்தோம். ம். தூங்க ஒரு நாள் தான் சமைச்சேன், 2 நாள் தான் தங்கணும். வீட்டுக்கே வரதில்ல. சமைச்சேன் வேலைக்கு போனா அப்படியே காணாம போயிடுறது. இது 15 நாள் 1 மாசம் வீட்டுல அப்படி வந்து கழிச்சு வருது. படுக்கிறதுக்கு என்னத்துக்கு தனி கூட வச்சாங்க? இங்க வந்து வேர்வை என்னால முடியல, குழந்தை அங்கதான் தூங்கும், எங்க ஆயா கூட தான் தூங்கும். அது எப்படி சொல்லலாம்? டெய்லியுமா? அது ஒரு நாள் 2 நாள் இல்ல. மேடம் ஒரு இதெல்லாம் வாரம் சொன்னதே இன்னைக்கு இல்ல. பால் காய்ச்சோம் மேடம், அவ்வளவுதான். மறுநாள் அவர் ஊருக்கு போயிட்டாரு. என் குழந்தை பிறந்த நாளே அங்கதான் கொண்டாடணும். ஒரு நாள் எப்படி பிறந்த நாள் கொண்டாடணும்? யாரு கொண்டாடினா கேளுங்க. அப்பங்காரன் ஒரு துணி எடுத்து கொடுத்துருப்பானா இது வரைக்கும் அந்த துணி எடுத்து குழந்தைக்கு? கொடுக்கணும். யாரு? ஆ? ஏய் உனக்கு எடுத்து கொடுத்துக்கிறேன். வேலை 4 மாசம் கம்முனு குழந்தைய வீட்டுல எனக்கு விட்டுட்டு நான் தெரியுது. வேலைக்கு போனேன். என்ன வேலைக்கு போற? துணி கடையில சேல்ஸ் வேலைக்கு போனேன். அதுக்கப்புறம் பாத்திரம் கடையில வேலைக்கு போனேன். எப்படி உங்க ஆயா வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா? பாத்திரமா ஆயிட்டாங்க. ஆ? உங்க ஆயா வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா? நம்ம அங்கதான் அங்கதான் போய் இருந்தேன் மாத்திரம். இருக்கிறது இது அந்த வரைக்கும் ஊர்ல இருந்து வந்து 1 மாசம் அவங்க வீட்டுல இருந்தேன் நான். அவ்வளவுதான். இவரை 4 மாசம் தேனிக்கு அங்க அனுப்பிச்சிட்டு கிடந்தேன் நானு. முஸ்லீம் ஆயிட்டு வரதுக்காக இவரை தேனிக்கு அனுப்பிச்சிட்டு என்னை இட்டுன்னு வந்துட்டாங்க. ம். அவ்வளவுதான். இத்தோட நம்ம நான் போறது. கட்டாயப்படுத்தி உங்களுக்கு முஸ்லீம் பண்ணுமா? ஆமா அவளே கேட்டு போறேன். நீ கேட்டு பாரு. கட்டாயப்படுத்தலையே. அப்போ நீ முஸ்லீம் போறவனே ஏன் ஆவறதா கட்டி பிடிச்ச வந்து இல்லைன்னா ஓடி இல்லைன்னு. நைட்டு ஓடி ம். நான் வந்து என் போடி தம்பி நான் விட்டுட்டேல, இங்க வந்து இருக்க கூடாது. எதுக்கு வந்த நீ? எது எனக்கு ஏன் வாய்க்க வேணும்? வாழ்க்கை இல்ல, அது வேற கல்யாணமா ஆயிடுச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு மேடம். யாருக்கு வேற? இதுக்கு வேற கல்யாணம் பண்ணி நான் கல்யாணம் கொடுத்துட்டேன். வீட்லயே பார்த்து நான் கல்யாணம் பண்ணி பார்த்தேன், வச்சு பெரியவங்க பார்த்து அவங்களும் 6 வந்திருக்காங்க. மாசம் கூப்பிட்டு முழாம பேசுறீங்களா? இருக்கேன் நானு. பேசுங்க. அது கல்யாணம் எனக்கு ஆயிடுச்சு. என் பொண்டாட்டி வேணும். இல்ல எதுக்கு? பொண்டாட்டி எப்படி வரும்? அவங்களே சொல்லுவாங்க. அது. அவங்களே நான் இதை சொல்லிட்டோம். அது கல்யாணம் ஆயிடுச்சுங்க, நிக்கா ஆயிடுச்சு. அந்த நிக்கா பேப்பர் எல்லாம் கொண்டு வந்திருக்கிறோம். நம்ம நிக்கா அப்ப ஆயிடுச்சு. இந்த பையனை கல்யாணம் பண்ணது? கல்யாணம் நம்ம கல்யாணம் நம்ம பண்ணலையே. அதுக்கு நிக்கா பண்றதுக்கு நம்மளும் என்னென்னவோ யோசித்தோம் மேடம். ஆகவே இல்லை. அந்த ஆள் இதுல நிக்காவே ஆக முடியல. அவன் எடுத்துன்னு போய் எங்க தாலி கட்டினாலும் அந்த தாலி கூட அந்த அம்மா வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க. அவங்க அம்மா எது மோதிர தாலி எல்லாம் இவங்க தான் தெரியாம மேடம். மோந்திரம் இல்ல, அவங்க அம்மா வந்து தாலி வாங்கிட்டு போயிட்டாங்க. மோந்திரம் குழந்தைக்கு மோந்திரம் போட்டாங்க. அது இல்ல. அது நான் வேணா சொல்றேன். என்ன ஏய், அது எல்லாம் போய் மேடம். நீங்க இந்த ஏய், இடத்துல உட்கார அதுக்காக வச்சுட்டு வந்தேன் நானு. உங்களுக்கு வந்து ஆகணுமா நீங்க? வாப்பா. சொந்தத்திலேயேவா? இல்ல அசல் தாங்க. நான் இது டிசம்பர் மாசம் தண்ணி வந்தது பாருங்க சென்னையில. அது 2வது வாரம் 27ஆம் தேதி நான் நிக்கா பண்ணி கொடுத்துட்டேங்க. நான் எவ்வளவு நாள் பார்க்க முடியும்? நீங்களே சொல்லுங்க. எனக்கு வயசு ஆகுதா போகுதா? உட்காருப்பா. ஆமாம்மா. வா உட்காரு. வா 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 உட்காரு. உட்காரு தம்பி, உட்காரு. நாங்களா இங்க வந்து அம்மா, பேசாத பேசாத. இந்த பாருங்க. ஏய், வாழ்க்கை கெட்ட வேலை. அம்மா, எப்படி தெரியுமா இது? நான் லவ் பண்ணி எவ்வளவு எப்படியெல்லாம் பார்த்தேன்டி. ஏய் நீ